அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வானங்கள் மகிழ்வுறட்டும், மண்ணுலகு அக்களிக்கட்டும். ஏனெனில் நம் ஆண்டவர் வருவார், தம் ஏழையர்பால் இரக்கம் கொள்வார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டு வருகின்ற தருணத்தில் இன்று முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணிக்கின்ற நாம் ஒரு சிறப்புமிக்க வாரத்தில் நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்று நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர்களுடைய பட்டியலை பற்றி நமக்கு சொல்லப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்த நிகழ்வு, எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வு, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நிகழ்ச்சிகளை நெருங்கி நாம் பயணிக்க போகிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பிறந்த அந்த மாபெரும் நிகழ்வினை இதோ அந்த நெருங்கிய தருணத்திலே நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இயேசு உங்களுடைய என்னுடைய இதயத்தில் பிறக்கப் போகிறார் என்ற மகிழ்ச்சியின் செய்தியை நாம் தொடரப் போகிறோம். எனவே திருப்பலி வழியாக இறைவன் நம் அனைவருடைய உள்ளத்திலும் பிறந்து நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த இந்த திருப்பலி வழியாக நாம் பாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கினவரும் மீட்பவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் வார்த்தை மனித உடலெடுக்க விரும்பி நீரே எங்கள் வேண்டுதல்களை கண்ணியுடன் கண்ணோக்கி ஒவ்வொரு திருமகன் எங்கள் மனித இயல்பை என்றியதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவாராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49. இறை திருவசனங்கள் 1-2 மற்றும் 8 முதல் 10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோவின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகி இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய்.
ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேர் பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடனாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்சரும் செராகும். பெரெட்ஸின் மகன் எட்சரும், எட்சரின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாவின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியல், செயல்தியலின் மகன் செருபாபில்,
செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கீம், எலியாக்கீமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவனே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய சிறப்பு காலத்தில் நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். திருவருகை காலம், அதிலும் சிறப்பு காலம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இன்று முதல் 8 நாட்கள் இயேசுவினுடைய பிறப்பு தினத்தை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம். இந்த வார நாட்களிலே நாம் சந்திக்கக்கூடிய வாசகங்கள் அனைத்தும் இன்று இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலில் ஆரம்பிக்கப்பட்டு நாளை முதல் கப்ரியேல் தூதர் அன்னை மரியாள் சந்தித்தது, இப்படி இயேசுவின் பிறப்பு நிகழ்வுகளை வரை நாம் சந்திக்க போகிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், நாம் அனைவருமே கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு தினத்தை நோக்கி நெருங்கி விட்டோம் என்பதை குறிக்கிறது. எனவே இந்த திருவருகை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 3 வாரங்கள் அன்னையாம் திருச்சபையின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாசகங்களை நாம் எப்படி உள்வாங்கி இருக்கின்றோம், அதை எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது திருவருகை காலத்தின் சிறப்பு வாரத்தில் நம்முடைய பயணம் தொடருகின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய இந்த பிறப்பு பெருவிழாவை எப்படி கொண்டாடப் போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழா இரவு திருப்பலியை நாம் கொண்டாடப் போகிறோம். இப்படி அவருடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கி செல்கின்ற பொழுது இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தலைமுறை அட்டவணையை நமக்கு எடுத்திருக்கிறது. இந்த தலைமுறை அட்டவணையில் 2 மாபெரும் மனிதர்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அது என்னவென்றால், ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று தாவீது அரசர். ஏன் மத்திய நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியினுடைய முதல் அத்தியாயத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய தலைமுறையை பற்றி அவர் சொல்ல வேண்டும்? எதற்காக இப்படி 14 14 14 என்று அதை தரம் பிரித்து இந்த நற்செய்தி எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இதில் ஆழமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் ஒன்றுமில்லை. ஆனால் இது ஆழமுள்ள சிந்தனையாக நாம் காண முடியும். ஏனென்றால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் யார் என்றால் என் தகப்பனுடைய பெயரை சொல்லிதான் இன்னாருடைய மகன் என்று சொல்லுவார்கள். ஆக என்னையும் என் தகப்பனையும் என்னுடைய தகப்பனுடைய மூதாதையரை பற்றி என்னை சுற்றி இருக்கின்ற கிராமங்கள், எங்கள் பெற்றோர்கள் அவருடைய மூதாதையர்களை பற்றி பார்க்கிற பொழுது நான் யார் என்பதை ஓரளவிற்கு சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது எனக்கு மட்டுமல்ல, அது உங்களுக்கும் தான். இது உலக நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. இதிலும் சிறப்பாக யூத சமுதாயத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் ஒரு தனி கலாச்சாரத்தை உருவாக்கியவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு தனி தலைமுறையை இருக்கிறது. தங்களுடைய தலைமுறை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்றும் அவர்கள் பெருமையாக மாதட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள். எனவேதான் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய தந்தை ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை, கடவுளால் அன்பு செய்யப்பட்ட தந்தை, முதிர்ந்த வயதில் அவரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருப்பார்கள்.
எனவே இந்த யூத சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருமே காலப்போக்கிலே காலங்கள் மாற மாறத்தான் இந்த மூதாதையருடைய பட்டியல் எழுத்துப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக தலைமுறை தலைமுறையாக இவர்கள் வாய்மொழி சொல்லி வழியாகத்தான் இன்னார் இன்னாருடைய தலைமுறையுடையவர்கள் மூதாதையர்கள் இவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆக இவர்கள் மூதாதையர்களுக்கு தனி சிறப்பு கொடுத்திருந்தார்கள். எனவே மத்தேயு நற்செய்தியாளர் இந்த யூத சமுதாயத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவரே நம் மீட்பர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்றார் போல இயேசுவை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். இது ஒரு சிறந்த ஒரு வழிநடத்துதல் தான். இயேசுவினுடைய 3 ஆண்டுகள் பணிவாழ்வில் கூட இதை நாம் காண முடிகிறது. விண்ணரசை பற்றி பல உவமைகளை மக்களுக்கு எடுத்து கூறினார். வளைகளை பற்றியும் கடல்களை பற்றியும் வயல்வெளிகளை பற்றியும் நிலத்தை பற்றியும் விதைகளை பற்றியும் இப்படி இயேசு சந்தித்த மக்களுடைய அன்றாட நடைமுறையில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை தரத்தை வைத்து இறையரசினுடைய மதிப்பீடுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை தன்மயப்படுத்தி அழைத்து வந்தார் இயேசு. அதுபோலதான் இங்கே மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றியும் அவர் மீட்பர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மூதாதையர் பட்டியலை அவர் தேர்ந்தெடுக்கிறார். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை ஒரு மனிதனுடைய தான் சந்திக்கின்ற பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்பிய மத்தேயு நற்செய்தியாளர் அதிலும் தன்னுடைய சாதனையை படைத்திருக்கிறார் என்பதையும் வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. இதில் என்னவென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 மாபெரும் மனிதர்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் மத்தேயு நற்செய்தியாளர். ஒன்று விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. இந்த உலகத்தில் அவர் எந்த அளவிற்கு தவறுகள் செய்து தன் பாவத்தின் வழியாக ஆண்டவரிடம் மன்னிப்பை தேடி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதையும் நாம் காண முடிகிறது. விசுவாசத்தின் தந்தை ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பினார். அந்த நம்பிக்கை தான் இன்று இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிவாழ்வில் அற்புதமாக சொல்லுவார், ஏழை லாசர் இருந்தான், அவன் ஆபிரகாமின் மடியில் சேர்க்கப்பட்டான். சக்கையினுடைய குடும்பத்திற்கு சென்ற பிறகு இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்று. எனவே ஆபிரகாம் அந்த அளவிற்கு யூத சமுதாயத்தினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. இதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அன்னையாம் திருச்சபை கொடுப்பதன் காரணம் என்னவென்றால், இந்த விசுவாசத்தின் தந்தையுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 2வது தாவீதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரால் ஆரம்பத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அந்த அளவிற்கு இறைவன் அவரை அன்பு செய்தார். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே உலக ஆசைகளின் மீதும் காமத்தின் மீதும் தன்னுடைய ஆசைகளை திணிக்கிற பொழுது அவரும் தவறு செய்து தன்னுடைய தவற்றை உணர்ந்தவராக சிதறிய மந்தையிலிருந்து ஒதுக்கி போன ஆடை போல, தவறிய ஆட்டை போல, நோயுற்றவனை போல, பாவியை போல இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை தேடி மீண்டும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கின்ற தாவீதை போல பல நேரங்களிலே நீங்களும் நானும் தவறுகள் செய்யக்கூடும். அந்த தவற்றுக்காக எப்பொழுது நாம் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகின்றோமோ அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பதைத்தான் வெளிப்படுத்துவதற்காக ஆபிரகாம், தாவீது இந்த மூவரும் மூதாதைகளை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த சிறப்பு திருவருகை காலத்தின் முதல் நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பயணிப்போம். நாம் தவறு செய்தவர்கள் தான், குற்றவாளிகள் தான், பாவம் நிறைந்தவர்கள் தான்.
இறைவன் நிச்சயமாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் இயேசுனுடைய பிறப்பின் பெருவிழா நமக்கு மாபெரும் மகிழ்ச்சியாகவும், அவருடைய அன்பின் பணியாளர்களாகவும், அவருடைய தூதர்களாகவும், மறு கிறிஸ்துவாகவும் நாம் இந்த மண்ணுலகிலே வாழ இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக இறைவானை வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நான் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக இறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தொந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் இத்தூய மறைநிகழ் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவே தூயவே தூயவே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்னும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இறக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித பிரான்சிஸ் வேதியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உதவனாயிருந்தாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவிடலும் திரு காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ எல்லா மக்களும் ஆவலுடன் விரும்பும் ஆண்டவர் வருவார். ஆண்டவரின் வீடு மாட்சியால் நிறைக்கும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நீ எல்லாம் அல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமாவியாரால் துண்ட பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர்விட்டு எரி விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராமல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.